திடக்கழிவு மேலாண்மை விதிகளை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை விதிகளை சரியாக பின்பற்றாத போபால் மாநகராட்சிக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த அபராதத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். திடக்கழிவு மேலாண்மை விதிகளை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு வார்டு கவுன்சிலர் மற்றும் மேயருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பை மாவட்ட ஆட்சியர்கள் அவ்வப்போது ஆய்வு செய்து நடவடிக்கை அறிக்கைகளை தலைமைச் செயலருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ளும் மேம்பாட்டு பணிகளை புகைப்படத்துடன் மாவட்ட ஆட்சியர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.